கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளோட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பவுல் என்ற ஒரு தேவ மனிதர் அவனுடைய வார்த்தையில் இப்படியா சொல்லுகிறார். ஏசப்பா அவரை கொண்டு பேசுறாரு. நான் பிரதானமாக சொல்ற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் வாழ எல்லா மனுஷருக்காகவும். ஸோ கிறிஸ்தவங்களா இருக்கிற நாம நிறைய பேர் இந்த அரசியல்வாதி கிறிஸ்துக்கு விரோதமா இருந்தா அந்த அரசியல்வாதி கேட்டவன், இவன் கிறிஸ்துக்கு விரோதமா இருக்கிறான், இவனை நேசிக்காதீங்க, இவனை ஃபாலோ பண்ணாதீங்க, இவன் வழியில போவாதீன்னு நம்ம சொல்றோம். பட் வசனம் சொல்லுது, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்காக தான் நான் பிறந்தேன், உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்காக தான் ரத்தத்தை சிந்தினேன், உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்காக தான் நான் சிலுவை சுமந்தே தவிர இவங்களுக்கா அவங்களுக்கா ஸ்பெசிஃபிக்கா நான் யாருக்காக நான் பண்ணல, எல்லா மனுஷருக்காக நான் ஜீவனை விட்டுருக்கேன் ஆண்டு சொல்றாரு. ஆனா கிறிஸ்துவனாருக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு பிடிக்காத அரசியல்வாதி கிறிஸ்துவுக்கு விரோதமா என்ன எழுமுனா அவனை நேசிக்காதீங்க, அவனை ஃபாலோ பண்ண, அவனை தான் நேசிக்கணும் ஆண்டு சொல்றாரு. அவங்க கிட்ட தான் அன்பு சொல்லணும்னு சொல்றாரு, அவங்க கிட்ட தான் கிறிஸ்துவத்தை பத்தி சொல்லணும் வசனம் சொல்லுது. நான் சொல்ல வசனம் சொல்லுது. இன்னைக்கு பவுல் சொல்றாரு, எல்லா மனுஷருக்கா நீ ப்ரே பண்ணு. அவங்க எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், உனக்கு விரோதமா எவ்வளவு காரியமான செய்யட்டும், நீ பண்ண வேண்டியது எல்லா மனுஷருக்கா ப்ரே பண்ணு, வேண்டுதல் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இதுக்காக தான் உன் தாயின் கருவறையில் உன்னை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். வேற எந்த கெட்டதை பண்றதுக்கோ துன்மார்க்கமான காரியங்களை பண்றதுக்கோ அவதூறா பேசுறதுக்கோ இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை சொல்றதுக்கும் நான் உன்னை படைக்கலப்பா. உன் தாயின் கருவில் உன்னை எதுக்கு உருவாக்கி இருக்கிறேன்னா, இந்த உலகத்துல வாடுறான் பத்தியா, நன்மையான காரியம் செய்யறேன், தீமையான காரியம் செய்யறோம், அக்கிரமான காரியம் செய்யறேன், அநீதியான காரியம் செய்யறேன் பத்தியா. அவனுக்காக ஜெபம் பண்ணதான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், அவனுக்காக வேண்டுதல் செய்யதான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், அவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணதான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், அவனுக்காக விண்ணப்பம் பண்ணதான் உன்னை உருவாக்கி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எதையோ பேசிட்டு எதையோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, ஆண்டுக்கா வைராக்கியமா வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் அப்பாவுடைய வார்த்தை சொல்றாரு, தயவு செஞ்சு எல்லா மனுஷருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சி செய்தா அவங்களுக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணாத. உனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யற பத்தியா, கிறிஸ்துக்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் நடந்துக்கிறான் பத்தியா, அவங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணு. உன்னை தூஷிக்கிறான் பத்தியா, அவனுக்காக நீ ப்ரேயர் பண்ணு, அவனுக்காக வேண்டுதல் பண்ண, நல்லா இருக்குன்னு சொல்லு. அப்போ உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். உன் மூலமா இயேசப்பா நான் மகிமைப்பட்டு அந்த மனிதனும் அந்த மனுஷியும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இது பார்க்கிற பிள்ளைகள் எல்லா மனுஷருக்காகவும் ஜாதி மத இன வேறுபாடு எதுவுமே இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனா அதோடு யாராவது வாழ்ந்து உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை கொண்டு ஏசப்பா நான் மகிமைப்படும்படி நடந்துக்க கர்த்தர் இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.